அழகாவும் இருக்கக்கூடாது, அறிவாளியாவும் இருக்கக்கூடாது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தாங்க. ஐயா கும்பிடுறியா? கூப்பிட்டீங்களா? நீதான் ஐசக் ஆறுமுகம்யா. கும்பிடுறமா கும்பிடுறேன். நீ போய் குதிரை வண்டியை பூட்டுறியா? பூட்டிரு. வாங்கப்பா, வாங்க வாங்க. ஐயா உத்தரவு போட்டாரு. வேமா பூட்டுங்க பூட்டுங்க. ஏ கொண்டு நீ குதிரை வைக்கிட்டு செயின கொடு. பூட்டு எடுத்து பூட்டு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி குதிரையை பூட்டிட்டு வண்டியை பூட்டிட்டு இந்தாங்க சாவி. ஏய் அறிவு கிட்டவனே, ஐயா என்ன சொன்னாரு, நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி ஆளுதான் நமக்கு வேணும். கேட்டியா கேட்டியா கேட்டியா? ஐசக், ஐயா 10 மணி ட்ரெயின்ல வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கேன் தங்கச்சி வர, அவளை நீ தான் கூட்டு வரணும். அப்படியாங்க ஐயா? முதல்ல நீ போய் வண்டி ஏறா. எஜமா சும்மா சின்னமா ராஜாதசி மாதிரி போய் கூட்டி வர பாருங்க. ஐ கக்கா அப்படி இல்லடா குதிரை மட்டும் தனியா அப்படிட்டு வந்து இந்த குதிரை போட்டுல ஐசக். இந்த குதிரையோட வண்டி இது இல்ல ஐசக். அடக்கா முறவில இதுக்குள்ள வண்டியை போய் எடுத்துட்டு வாங்கடா போங்கடா வேகமா. சிகாமணி ஐயா முட்டாள கூட்டிட்டு வானா, அடி முட்டாள கூட்டிட்டு வந்து இவன் சரி வர மாட்டான். நீங்களே போய் கூட்டு வாங்க. உச்சி பொழுது முடியறதுக்குள்ள எல்லாரும் எல்லா பொருளும் வாங்கி போயிடணும். அதை விட்டுட்டு அங்கங்க சுத்தி இருந்தீங்க பிச்சு விடுவேன் பிச்சு. ஆமா சுத்தி எல்லச்சோரை எழுப்பி எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறது. மாசத்துக்கு ஒரு நாள் சந்தையை கூட்ட வேண்டியது. இவனுங்க சொல்றதே விலை, கொடுக்கறதே பொருள். சத்தமா பேசாத. எத்தனை நாளைக்கு தான் பயந்து சாப்பிடுறீங்க? சாரட் வண்டி வருது. யார் வர்றா? சிகாமணி மாதிரி தெரியுதே. அவனே ஆடா, எப்பவுமே கொடுக்குற கூலியில பாதியத்தானே கொடுப்ப. அடிப்பாயில உனக்கு இன்னைக்கு இருக்குடா. என்ன பண்ண போற? ஏற்கனவே பிரச்சனையா கிடக்க, ஏதாவது கலகம் பண்ணி தொலையாத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். சாரட் வண்டிக்குள்ள யாரும் சத்தம் போடுறாங்க. யாருன்னு தெரியலடா. என்னடா கை வெள்ள வெள்ளேன்னு இருக்கு? வெண்குச்சமா? கஷ்டம்டா, கையில உர போட்டுருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்த கூப்பிடுறாங்க. வாடா போலாம். நான் வரலப்பா. அண்ணே வாங்க. என்ன ஒரு வேளை வர மாட்டேங்க? என்ன கடிச்சா தின்னுடுவாங்க? அப்படியே மேல வாங்கம்மா, மேல வாங்க. ஹவ் மேல வரதா? புடிச்சு தூக்குங்க. புடிச்சு தூக்குறதா? ஒண்ணு பண்ணுங்க, இத புடிச்சுங்க. அச்சோ, இப்போ எப்படி தூக்குறது? கைய புடிச்சு தூக்குங்க. கைய புடிச்சு தூக்குறதா? நல்லா புடிச்சு தூக்குங்க. கங்கணி கண்ணுல பட்டம்னா வெட்டி போடுவாங்கம்மா. என்ன ஆகும்னு தெரியல. ஐயே ஏமா, என்ன சாப்பிடவே மாட்டீங்களா? இதே எல்லாம் இருக்கீங்க. Thank God. Thank you very much. By the way, I am Mira. உங்க பேர் என்னங்க? என் பேரு கார்கி. கார்கி? வாவ், மேக்ஸிம் கார்கி, famous Russian writer. Nice to meet you. நீங்க எங்க கம்பெனில வர்க் பண்றீங்களா? ஐயோ இல்லங்க, எங்க அப்பா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க பேர் என்னங்க? இவரு செம்பையங்க, என் நண்பன். செம்பையன்னு பேர் இருக்குமா? நீங்க வேற, எங்க பைதியில் பாதி பேருக்கு பேரே கிடையாதுங்க. செம்பைன்ற பேரே பெருசு. ஓகே. என் பேரு ரம்யா, நான் செட்டியார் பொண்ணு. வாவ், ரம்யா செட்டியார் பொண்ணா? யூ ஆர் வெரி கியூட். ஓகே பை. சிகாமணி வந்துட்டோமா? ஐயா யார் வந்திருக்கா பாருங்க. Baby. How are you? Fine. How are you? I'm fine too. நீ என்ன இங்க வந்து உதறற? இங்க படுத்தத தூக்கு வருது ஐசக். இங்க படுத்து உன் குரட்டைக்கு வந்து நான் குதிரைட்ட போய் படுத்து ஏன் மண்டையும் பறி கொடுக்கவா? மரியாதையா அங்க போய் படுக்கல, இந்த குச்சியை வாய்க்குள்ள விட்டு கிண்டிடுவேன். போடா. டேய் குப்பர படுத்து குரட்டை பின்னால வர போகுதுடா. ஐயோ என்ன எப்படி தான் படுத்து அந்த பக்கம் திருப்பு. சரி. கவ்வோதி பயலுடா. குதிரையில மேய்ச்சலாம் போல இருக்கு, இவங்கள மேய்க்கிறது. தூங்கிட்டானுங்க. கிளம்பிட வேண்டியதான். இதுக்கு மேல தாங்க முடியாது. சேனா இன்னைக்கு நீனா நானானு பார்த்துருவோம்.
என்னாச்சு ஐசக்கு? இல்லடா நான் போக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன்டா. போக கூடாத இடத்துக்கா? எங்க போன? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படிதான் இருக்கும். எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. எங்க போன சொல்லு சொல்றேன்டா. நம்ம சேனாமா இருக்குல்ல, சேனாமா, அந்த அம்மாவுடைய படுக்கறைக்குள்ளேயே போயிட்டா. ஆமாடா. அப்புறம் அங்க போய் அந்த அம்மா எங்க படுத்திருக்குன்னு தேடி பார்த்தேன். ஒரு கட்டில்ல தங்க சிலை மாதிரி அரையும் குறையுமா அழகா படுத்துருந்துச்சுடா. அரையும் குறையுமா? அப்புறம் அப்புறம் நானும் அந்த அம்மா பக்கத்துல நைஸா படுத்தேன். படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா இப்படி பட்டிருந்த நானு மறுபடியும் பிறண்டு முகத்தை விட்டு பார்த்தா மணக்குதுடா. அதுக்கப்புறம் இந்த கையால் அப்படியே சேனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோம்டா. என்ன எவ்வளவு பெரிய முதுகு! என்ன செஞ்ச? அப்படி கேளு. அது கேள்வி. என்ன பண்ண தெரியுமா? இந்த முடி இருக்கு பாரு, இத அப்படியே முதுகுல வச்சு மயில் தொகையில வருடுற மாதிரி வருடி வருடி விடுறேன். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே எந்திரிச்சு காலுக்கு முன்னால போய் நின்னுட்டு அந்த பாதம் இருக்கு பாரு, அந்த தங்க பாதம், அதுலயும் இந்த முடிய வச்சு வருடி வருடி விடுறேன். சிரிக்குது. திரும்பவும் வருடுறதுக்கு போறேன். பயந்து போய் எதிர்த்து பாக்குறேன். அப்புறம் அப்புறம் என்ன, டக்குன்னு கட்டில் மேல ஏறிட்டேன். ஏறி நின்னுக்கிட்டு என்ன பண்ணேன்? என்ன பண்ண? ஆத்துல குதிக்கிற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சேன் பாரு. நீ மட்டும் தான் குதிச்சியா? நான் மட்டும் தான் போனேன். ஏண்டா குதிரையை குளிப்பாட்டுறதுக்கு எங்களை கூப்பிடுற? குதிரைக்கு கொள்ளு போட கூப்பிடுற, புல்லு போற கூப்பிடுற, வண்டியும் குதிரையும் போட்டு கூப்பிடுற. ஆனா நீ மட்டும் சேனாமா மேல குச்சிருக்க. டேய் அது கனவுடா. கனவா இருந்தாலும் எங்களையும் கூட்டு போனல. கனவுல எப்பறம் எல்லாரும் கூட்டி போக முடியும்? இப்ப படுக்கிற எங்க எல்லாரையும் கூட்டி போற நீ. படு. டேய், படு. உடனே வராதுடா. வர வையே. நீ வர வை. இருடா முயற்சி பண்ணி பாக்குறேன். வந்துச்சா? வல்லடா, குதிரையும் கொள்ளும் தாண்டா வருது. வரலனா உன்னை கொல்லுறேன். வர வையே. வர மாட்டேங்குது. கண்டிப்பா கண்ணை மூடு. ஆரம்பன வாசலுக்கு போயிட்டா. நாங்களுமா? உள்ள போ. படுக்கறைக்கு போ. உள்ள போயிட்டேன்டா. இப்ப நீ எங்க இருக்க? சேனா பக்கத்துல போயிட்டேன்டா. காட்டுல மேல ஏறிட்டேன்டா. ஏறி குதிச்சிட்டேன்டா. ஐசக், எடுத்து முடிச்சிட்டேன்னா எழுந்து இப்படி வா. அம்மா, இப்பயாச்சும் உங்க ஒத்தாசைக்கு என்னை கூப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா. இந்தா படிச்சு பாரு. படிச்சு பார்க்கவா? ராஜநாயகம் ஒரு ஓநாயம்மா. எம்மடி எம்மா, என்னம்மா அது? எஜமான ஓநாயின்னு போட்டிருக்கு. ஐயோ, அப்படியா போட்டிருக்கு? அப்ப இது தெரியாம தான் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா, இந்த ஓநாய்னா என்ன? ஓநாய்னா என்னவா? எம்மா, ஈவு இறக்குமே இல்லாம குறவலைய கடிச்சு ரத்தத்தை சுட சுட உறிஞ்சு குடிக்கிற கொடூர மிருகத்துக்கு பேராமா ஓநாய். அப்ப கரெக்ட் தான். ஏமா, உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளே பேசி முடியுமா? தேவையில்லாம இந்த விளையாட்டுல என்ன இறக்கி விட்டு ஜோலியை முடிச்சிடாங்க. தாயி உங்களை கை எடுத்து குப்புறமா இதை விட்டுருக்க. நான் எங்கிட்ட தலைமறைவாயிடுறேன். அப்போ நீ வரமாட்ட. நான் போய் என் அண்ணா கிட்ட, அதான் உன் எஜமா கிட்ட, இதெல்லாம் நீதான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு கெஞ்சிர மிஞ்சிர மிஞ்சிர கெஞ்சிர. இத புடி. இதெல்லாம் பத்திரமா செட்டியார் வீட்டுல கொடுத்துட்டு வா. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சு மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சு ஊரு பூரா கொடுத்து புரட்சி பண்ணிருப்பான். எது புரட்சியா? ஐயா, சும்மா குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னையே புரட்சி செய்யறேங்கிறா? புரட்சின்னு எனக்கு எழுதவே தெரியாதுங்க ஐயா. குதிரையோட சாணி அள்ளி போட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. இன்னும் சொல்ல போனா குதிரையை கூட குத்து மதிப்பா ஓட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வாய முறா. என்னடா ரொம்ப தவிர
உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சடிச்ச பேப்பர் வாங்கி சப்பளம் பண்ண தப்பாடா? மண்டே கடிச்சு போய் பாத்துக்க. நில்லுங்கள் எஜமான், ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கேட்டு செல்லுங்கள். எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோட்டை கொட்டளம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி பொடியாகும் நேரம் வந்து விட்டது. ஐசக்கு ஆறுமுகம் அடுக்குமொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா? எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆரம்பத்தில் இருந்து அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் களப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன். வாழ்க புரட்சி, வந்தே மாதரம், பாரத மாதா கி ஜெய். அவனை கட்டி போட்டு அங்க கட்டி இருக்க நாய் பூரா அவுத்து விடுற. ஐயா ஐயா ஐயா, என்ன இது நியாயம் பேசினா நாய பூரா அவுத்து விடுறீங்களா? என்ன நியாயம் இது? சேனாம்மா, நீங்களும்மா, எம்மா இது அடுக்குமா? ஏய் வாடா போலாம். சரி வாங்க போவோம். இழுத்துட்டு போங்கடா. எல்லாரும் வந்தீங்களா? நாயா கூட்டி வருது, போயா கூட்டி கடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே புரட்சிக்காரன் ஆக்கி விட்டுறேன். இதுக்கு முன்னால நம்மள அரமனையில கட்டி வச்சு தாண்டா அடிப்பாங்க. இப்ப ஆவுன்னா நாயில விட்டு கடிக்க வர்றாங்க. போற போக்க பார்த்தா யானையில விட்டு மிதிக்க விடுவாங்க. ஏண்டா யானை வந்த மாதிரியே பீதி ஆகுறீங்க? ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போறோமே, வழியில பசி எடுத்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எல்லாம் உனக்காக ஏத்திட்டுமே. என்னத்தை ஏத்துன? அரண்மனை இருந்த 9 சாப்பாடு அப்படியே ஏத்தியாச்சு. எங்க? கொள்ளுது நீ குதிரையை கிளப்பு. அடே சாப்பாடு வாட மூக்க துளைக்குதா? ஆரம்பிங்க. இந்த உனக்கு பிடிச்ச அட வட அரமண்ண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. ஏண்டா கொள்ளுது நீ? இப்ப நம்ம வண்டி எவ்வளவு தூரம்டா போயிருக்கோம்? ஒரு 300-400 மைல் இருக்கும். அப்ப கன்னித்தீவை தாண்டி பவளத்தீவை நெருங்கிட்டோம்னு சொல்லு. ஆமா ஐசேக்கு. டேய் விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. சுதந்திர காட்டு நம்ம உடம்ப தழுவிட்டு போற அழக பாருங்கடா, அழக பாருங்க. எப்படியோ ஐசக்கு ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். அதை விடுறா, நம்ம எல்லாம் தப்பிச்ச சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்குது பாடுறா. ஆரப்பயலை ஒத்த வடைய கொடுத்து ராத்திரி பூரா பட்டினி போட்டுட்டு பிரகாசம் தெரியுதா உனக்கு? உங்களை அரமனையில விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. அம்மாடி, அரமனை எல்லச்சவரு எங்க இருக்கான்? அட பாவி பயலுகளா, அப்ப விடிய விடிய செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துலதான் சுத்திக்கிட்டே இருந்திருக்கமா? இருக்கும் இருக்கும். என்ன இருக்கா? அதான் இதெல்லாம் இருக்கான். எப்ப பார்த்தாலும் குத்து மதிப்பா பேசிக்கிட்டே. இவன் ஒருத்த பேண்ட்ல பாக்கிட்டே இருக்காது, ஆனா கையை உள்ள விட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? தப்பிச்சு போறதுக்கு திட்டமா போற? லூஸ் மாதிரி பேசாதியா. தப்பிச்சு போறதுக்கு திட்டம் தானே போட்டான். தப்பிச்சா போயிட்டான். நீ என்னமோ ஆயிரக்கணக்கான மைல் பின்னாலேயே வெட்டி இருந்து பிடிச்ச மாதிரி வீராப்பு பேசிக்கிட்டு இருக்க. விடிய விடிய அரமனைக்குள்ளேயே தானே சுத்தி இருந்திருக்கான். ஆரம்பிங்கடா. அப்படி என்னடா நான் தப்பு பண்ணேன்? அரமனையில நகை திருனா, நட்டு திருனா, இல்ல சேனாமாவை கடத்துறா? சேனாமாவியே கடத்துவியா? சிகாமணி, நாளாக நாளாக என் விஷயத்துல அப்படி நீ அரமனை அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்க. இப்படியே நீ போய்க்கிந்தேன்னு வச்சுக்க. கேப் விடாதீங்கடா. கேப் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா. கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருங்கடா. ஏய் நிறுத்துக்கடா. அட துஷ்ட பயலே, ஒரே ஒரு வடையை தின்னதுக்கு இவ்வளவு பெரிய படையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி? போடா போடா, பொழைச்சு போடா. டேய் ரொம்ப சோர்வா இருக்கான், போய் பால் எடுத்துட்டு வாங்கடா. கொண்டு வருகிறேன். பாலா? ஏன் இன்னும் உயிரோட தானே இருக்கிறானு? எழுந்துடுறா. கிட்டத்தட்ட ஜமீனாவே ஆயிட்டேன். டேய் பால் வந்துருச்சு. ஆ ஆ ஆ ஆ. என்ன பாலை வாங்கி வச்சுக்கிட்டு என்னடா பேச்சுக்கு போய் கையை கட்டுறீங்க? டேய் அந்த துணியை எடுங்கடா. எந்த துணிய? குத்து குடி. வேண்டாடா உன் பாலு. அப்ப பாம்பு கூத்திடுறேன். பாம்பு உள்ள வச்சுட்டாடா நீ மேல உட்கார வச்ச. அட பாதகா, பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடைச்சா போதுமாடா. ஏன்டா அப்படி ஓட்டக்கிலே ஊத்துற? வெளியே வர போகுது. அதுக்கு தானே ஊத்துனது. யுத்தத்தை
நான் ஒண்ணுதான்டா எதிர்பார்த்தேன். காளியாத்தா கருணை காட்டுமா, என் ஆசையை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறா. அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா போஸ்ட் வந்துருமா? எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து வந்திருக்கு. மாமா இந்தாங்க லெட்டர். எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து. என்னடா அது, முன்ன எல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும், இப்ப கோயில்ல இருந்து வருதா? என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறேன். யோ கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு, இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவ. மண்டை வெடிச்சு செத்துருவனா? காளியாத்தா எழுதி இருக்கு. காளியாத்தா எழுதிருக்கா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. முன்ன எல்லாம் காளியாத்தா கனவுல வரும், இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா லெட்டர்ல வருது. போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. அப்பவே சொன்னேன் கொரியர்ல வரும். இல்ல ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துங்கன்னு, நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பு. பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது, கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு. மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது. வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு என்ன? ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன உன் 3 மண்டையும் வெடிச்சிரும். என்ன யாரு? எனக்கு இருக்குதா ஒரே மண்டை, எப்படி 3 மண்டை? 1 2 3. அப்ப சரிதான், வாங்க போலாம். பின் குறிப்பு என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா. காளியப்பன் காணி கூட வர்றான், கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா. ஆத்தா எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்தா எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காணா? உன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா? நல்ல வேளை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியல காணாம. காளியப்பா இந்த பார், இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய. ஆமா ஆத்தா பேசுது. ஆத்தாளா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அறிவு கேட்டவனே. பக்கத்துல எங்கேயாவது பராசக்தி படம் ஓடுதா? பராசக்தி படம் ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா ஆம்பளை குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும்போது பனியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கே விக்ஸா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான்னு கணத்துல போட்டுக்க. என்னங்க நீங்களும் ஆத்தான்னு கணத்துல போட்டுக்கங்களேன். உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இதுல இந்த கை வேறயா? என்னங்க ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு. ஆத்தா நேரங்காலம் எல்லாம் பார்க்க வேணாமா, குடியா வட்டி போச்சு வச்சுக்கீங்க. என்ன மாமா ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு. காளியப்பா. அப்பா ஐயா சி அம்மா. இப்ப பேசிச்சே சமத்த குட்டி, அது யாரு? அது என் கொழுந்தியா. காளையப்பா, ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மாறாத குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா மலையாரம் திரும்பி பார்க்காம போங்க. ஏங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி புதினா சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் கொழுந்தியா. இது என்னங்க? எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரம் பருப்பு, தங்கச்சி பேரு உளுத்த பருப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்க. யோ, பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. வையா, எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கீங்க? ச்சே, சீக்கிரம் வாங்க. சின்ன பிள்ளையா பொண்ணு நல்லா இருக்கு. 5 நிமிஷம் தான் பொண்ணை பார்க்கணும். ஏங்க நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சுதானே டெஸ்ட் பண்ணணும். என்னது? பேச முடியும்? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் லாரி மாதிரி கியர் போறிய, துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சள் படம் கட்டிட்டு இருக்கேன் அதானே? அட பாவி, அது என் பொண்டாட்டியா. மன்னிச்சுங்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு 2 கண்ணு சரியா தெரியாது. வெத்தலையை மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிள உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். என்னடா மாடசாமி மாடு முடி செத்து போயிட்டானே. ஐயோ
பாடு முட்டி செத்தே போயிட்டாரா? ஐயோ அம்மா தாயே, ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டாந்துருக்கேடா. வெண்ணெய் பஞ்சத்துக்கு பிறந்தவன அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. காளியப்ப இப்ப எதுக்கு இங்க வந்தா? என்னய்யா சாமி கும்பிட்டு சும்மா போற? வெண்ணெய் வச்சிருக்கேங்க. வெண்ணெய் வச்சு என்ன பிரயோஜனம்? சாமிய 3 சுத்தி சுத்தி கும்பிட்டு போ. மறந்தே போயிட்டேனே. அப்படியே நின்றா ஆடுவாயா? சன்னிதானத்துக்குள்ள சுத்த பத்தம் இல்லாம வந்தா ஆத்தா ஆங்கார ரூபினி ஆயிருவா. என்னங்க சாமி ரூபினி குஷ்பங்குது. உள்ள போய் சுத்து. சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்ததுக்கேவா? உள்ள வரானே, ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. எந்த ஆத்தாளாவது பேண்ட் போட்டுருக்காங்களா? தப்பா பேசாதீங்க. ஆத்தா மாறு வேஷத்துல வந்திருக்குது. மலையேறணும். அத பொலிச்சு போறது, அதுல ஏறி ஆடுங்க. கூட நான் அண்ணே என்ன சொன்னீங்க? பொலிச்சு போறது, பொலிச்சு போறது. அண்ணே பாடாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொலிச்சு போறது அண்ணே சொன்னா நீளமா சொல்றீங்க, சுருக்கமா சொல்றீங்க. மானம் உள்ள குடும்பத்துல பிறந்தவன். நாங்க என்ன மானம் இல்லாத உங்க குடும்பத்துல பிறந்தவங்களா? எல்லாரும் சொல்றாங்களே நானும். யாரு பேரை வேணாலும் வச்சு ஏமாத்தலாம், ஆனா சாமி பேரை வச்சு ஏமாத்தவே கூடாது. அது சாமிக்கும் பிடிக்காது. போது ஐயோ அது உங்க இஷ்டம்னே. போலீஸ்ல மாட்டிவிட்டாங்க. நீங்க என்ன சொல்லலாம் கேக்குறேன். அப்படியா? சரி இரு. கொத்தமல்லி புதினாவல்லி. என்னண்ணே காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் குழந்தையா. அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவேப்பிலையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைக்கோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். அண்ணே நான் இவனை சொன்னேன். நான் உன்ன சொன்னேன். இதுதான் என் குழந்தைய புதினா. அவகலத்துல தாலியை கட்டு. புதுனா ஏற்கனவே கட்டி இருக்கு. எனக்கு தெரியாம எவன் தாலி கட்டினா? இது என் பொண்டாட்டிப்பா. அந்த பக்கம் நிக்கிறதா என் குழந்தையா புதினா. இந்த பக்கம் வா. அவ கழுத்துல தாலியை கட்டு. ஒரு வாரம் சென்று கட்டணா. ஒரு வாரம் கழிச்சு கட்டினா அவ கழுத்து சின்னதாயிரும். தாலி இல்லாம எப்படி நான் கட்ட முடியும்? இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? இதோ பாரு தாலி. என்ன வந்துகிட்டே இருக்கு? தாலியா தாம்பக்கிறானே. கழுத்து பெருசாச்சே. தாலி புதுனா சுத்தி வந்து கட்டுறதுக்கு ஒரு வாரம் போட்டுக்க. இவன் சுத்தி வந்து கட்டுறதுக்கே ஒரு வாரம்னா அவ என்ன எப்படி எல்லாம் சுத்தி வந்திருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நானா உங்களை சுத்தி வந்தேன்? நீங்க தான் என்ன தாலி கட்டுறதுக்கு எங்க வீட்டை சுத்தி 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 வந்தீங்க. பாத்தியா? சுத்து பெருஞ்சுத்தா இருக்கு. பெரும் சுத்து. அப்படியா? இத பார்த்து தான் உலகமே சுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. நீ கட்டு தாலியே. அப்படியா? பின்னால கட்டு. எப்படியோ மாட்டினா 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க. சகல இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. போக போக பாருங்க இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலி லல்லா லாலிலா லாலிலா லல்லா. இது கொக்கா. இது அவனுக்கு தெரியாத. நீங்க சொல்லித்தான் அவளுக்கு தெரியுமா? அண்ணே ஐயோ இவன் வந்தானே ஏதாவது சொல்லுவானே. என்னடா? நீங்க வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் பரிசா? என்ன என்னையா ரகல? லாலிலா பாட்டு கேட்கலையா? அவ பாட்டுக்கு இப்படி போயிருக்காளா? என்னையா அது? ஐயோ ஒரு பைத்தியத்தை பிடிச்சதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களே. ஒண்ணுமில்ல சகல. ஏதாவது சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்க. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கு, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோதனை நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடிப்பா, நீ எத்தனை தடவை பாத்துருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். கேடு கெட்ட குடும்பமா இருக்கு போல் இருக்க. அப்படியே நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. என்னத்தமா நீ கூட சொல்ல போற? நாங்களே நேரா பார்த்தோம்ல. கேளுங்க பேசாம. எவ்வளவோ பணம் எல்லாம் செலவு பண்ணி டாக்டர்ட்ட பார்த்தோம், ஒண்ணு நடக்கல. சித்தர்கிட்ட காட்ட சொன்னாங்க, தேடி பார்த்தோம், ஒரு புத்தர் கிடைக்கல. புத்தர் வேணுமா? அந்த போய் மரத்துல இருக்காரு, போய் காட்டு. புத்தர் இல்ல கித்தார். அது வாசிக்கிறது இல்ல, சித்தர். சித்தர் கிடைக்கல. வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை.
ஏக்கா ஏக்கா ஏக்கோ சார் 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 என்ன சார்? சும்மா வாக்கிங் கூட்டேன். வாக்கிங்கா? முட்டு சந்திர என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ணே நம்ம ஒய்ஃப பார்த்தேன். நம்ம வைப்பா? ஏன் பொண்டாட்டிடா? அதான் அக்கா வைஃப். இல்லண்ணே அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலான்னு. சந்தோஷமான விஷயமா? ஏக்கா இருடா, இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம்லன்னு இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க அவுத்துருவாங்க. இல்லண்ணே ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம்? ஒடுலண்ணே சும்மா 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 சரி, இதுலயே பாக்குறீங்களே என்ன? தங்கச்ச பார்த்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். ஓ தங்கச்சியா? என் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி, இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு மச்சினீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு. உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு. இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் உன் பொண்டாட்டில போய் சொல்லலாமா? கொத்தமல்லி என்னங்க? நெருங்கி வா. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா. நாம நெருங்கி பழக முடியல, இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. எப்பயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே. சகல யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரைக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டு உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். சகல விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது சகல உடனே ரகலையா என்ன? அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. உங்களோட சேர்ந்து சேர்ந்து ஏன் நாக்கம் கெட்டு போச்சு. சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடு பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட அதெல்லாம் முடியாது. போயா அனுப்ப மாட்டீங்களா? சரி, இப்பயே போய் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள. என்னங்க நீங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறாங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பாட்டியும் கூட்டு போற? பாட்டுமா கமான் மதனி. கை கை பாட்டுமா. சகல சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்ற? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா விஷயத்தை சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி தெரிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 1 வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூலமதல் இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பாட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா, என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்யம் நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல. வைத்தியரையா வாங்க. என்ன உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கல, என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம்? 5 லட்சம்? 5 லட்சம் வேண்டாம் வாக்கா. 5 லட்சம் வேண்டாங்க வாக்கா. என்னையா வைத்தியரு, என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. ஏன்னா
3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசை தாண்டியாச்சுன்னா இல்ல சகல. ஐயோ